தமிழே தீபா, நான் சொல்கிறது பொய்யா உண்மையான? நான் சொல்கிறது எப்பவுமே உண்மை தான். புரியுதா? நீங்கள் தான் பொய் சொல்லிட்டு அடுத்தவங்களை காப்பாற்றுறதுக்கோசரம் பித்தலாட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இப்போயே நான் சொல்கிறேன், தேங்காய் கொடுக்காரன சப்போர்ட்டாக எத்தனை பேர் தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி கரிவலத்திலே என் வாழ்க்கைக்கு எடுத்தீங்க, இங்கேயும் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ்காரங்களாம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி என் மூக்கருக்கு சொல்லி தேங்காய் குடங்கார சொல்லி பேடூர் ஸ்டேஷனில் என் ஊருக்காரங்க எல்லாருமே பெட்டிஷன் ஒன்று கொடுத்து பணம் கட்டி உங்களுக்கு போஸ்டிங் வாங்கி தரேன், வேலை வாங்கி தரேன்னு சொல்லி தீபாவுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி என் மூக்காருக்கு சொல்லி தீபாவோட குழந்தை எனக்கு தங்கச்சி முறை அவருக்கு நல்லா தெரியும். தங்கச்சி முறை அவர் நினச்சி நீங்கள் அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி நம்ப வச்சு கழுத்தறுத்து நீங்கள் வேலை வாங்கிட்டு நான் வரும்போதெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு எங்கள் ஊருக்காரங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி இப்படி நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. பாசத்தினால தான் இறங்கி இறங்கி போயிட்டுருக்கிறேன் தவிர எப்பனோட பிடிவாதத்துக்கு கட்டாயத்துக்கு கிடையவே கிடையாது. சரி, எவன் சம்மந்தப்பட்டிருக்கானோ பாபு, கார்த்தி, சிவா, என் ஊருக்காரங்க இங்கே இருக்கிற ஓகே தெருவில் இருக்கிற எல்லாருமே சம்மந்தப்பட்ட வேலூரில் இருக்கிற அத்தனை குழுவில் இருக்கிற அத்தனை பொம்பளைக்கு எவன் சம்மந்தப்பட்டிருக்கானோ அவளோட பிள்ளையும் அவளுகளை என் கூட பிழைக்க சொல்கிறீங்களா? நீ கேளு, நான் கேட்டதாவே கேளு, ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா தேங்காய் குடவனுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணுறீங்க. அவன் என்னோடய வாழ்க்கைக்கு கெடுத்துட்டாங்க, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யாருக்கும் தெரியலையா? இவர் இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ. எஃப்சி ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, பணம் கட்டி இருந்தாலும் சரி, வேடூர் ஸ்டேஷனுக்கு பணம் கட்டி இருந்தாலும் சரி, சென்னிமலை ஸ்டேஷனுக்கு பணம் கட்டி இருந்தாலும் எனக்கு தேவையில்லை. உண்மை என்றைக்குமே சாகாது. என் வாழ்க்கையை கெட்டுக்கணும்னு நினைக்கிற எவ்வளோ இருந்தாலும் அளவுக்கு வெட்டியே போட்டுருவேன். ஏன் பொண்டாட்டி பனிதாவும் தமிழ் தாலி அறுக்கணும் கரிவலத்திலேருந்து எவையனை வாழ விடாமல் இத்தனை வருஷமாக 2019 இந்நாள் வரைக்கும் இந்த வருஷம் வரைக்கும் எனக்கு கஷ்டம் கொடுத்துட்ருக்குறீங்க. அது எப்படி தீபா பச்சை பிள்ளைங்க மேலே அவசத்தி பண்ணிகிட்ருக்கிறேன்? வெக்கமாக இல்லை? இதை பணம் இதை கொடுத்தாங்க, இல்லை வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க, நான் செலவிக்கிறோம், அவனுக்கு உண்மை தெரிஞ்ச சிலையோடையும் ஜாதி கலவரம் பண்ணு அப்படின்னு எவனா சொல்லி கொடுத்துருக்கானா? சொல்லு, நான் வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேருக்கு நேராக போய் பேசுவோம். இங்கே ஒரு இப்போ நான் சொல்கிறேன், அது எப்படி வேலூர் ஸ்டேஷனில் 7 மணி ஐயா வச்சு கபடி பசங்களை வச்சு மாதமாக்கி, இன்னும் தெரிஞ்ச மாதமாக்கி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சிடறோம், போலீஸ் ஸ்டேஷன் போட்டு நீங்களே அடித்து கட்டாய கல்யாணம் பண்ணி வைங்கன்னு போலீஸ்காரங்களும் இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்களா? சொல்ல, எஃப்சிலேருந்து என்ன நடக்குது? ஆட்சி நடக்குதா இல்லை வேறு ஏதாச்சும் நடக்குதா? இவர் இப்போ நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. என் ஊருக்காரங்க எவன் தப்பு செஞ்சிருந்தாலும் அத்தனை பேர்த்தையும் நான் விட மாட்டேன். என் மேலே கேஸ் இருக்கா, அவனுங்க மேலே கேஸை போடணும். சட்டைங்கிறது 2 பேர்த்துக்கு ஒன்று தான். என் வாழ்க்கைக்கு எடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. நான் இன்னார் கூட தான் வாழணும், இன்னார் கூட தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என் மனைவி யார்? அபிராமி என்பது தமிழ். எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. நான் எப்படி விட முடியும்? ஒன்று மாரியம்மா வரணும்னு கேஸை கொடுக்கணும். நீங்கள் இவர் நீ இன்னமும் நான் சென்னிமலைக்கு விஜயாவில் கட்டி வச்சு மிரட்ட சொன்னது அந்த கீர்த்தனா அவங்க அம்மாவும் இல்லை, அந்த வீடு இருக்கார்ல, அந்த கேட்டை சாத்தி வைப்பார்ல, அவ்வளவு ஓகே தெருவில் இருக்கிறவங்கள எவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறானுங்களோ அத்தனை பேர்த்தையும் தூக்கி நான் உள்ளே வைக்கிறேன். என்ன வளராமி சேர்த்தி தான். அது எப்படி எங்கேயே இருந்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன், பாப்புக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது, உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது, ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறது, எதுக்குடி இந்த மானங்கட்டு பொழப்பு? நான் உண்மை தெரிஞ்ச நான் விட்டுருவேனா? சொல்ல, உண்மை தெரிஞ்ச நான் விட்டுருவேனா? எப்பனா இருந்தாலும் சரி, தேவையா மவனை என் வாழ்க்கைக்கு எடுத்து இந்து மணிக்காரனாக இருந்தாலும் சரி, எந்த நாயாக இருந்தாலும் சரி, நான் விட மாட்டேன்.
ஒன்று நான் பட்ட கஷ்டமெல்லாம் தீரணும், ஒன்று எவன் சம்மந்தப்பட்டு என் மூக்கா இருக்கணும்னு நினச்சாலும் அவன் பொண்டாட்டி வந்து என் கூட பிழைக்கிற வழியை பார்க்க சொல்லு. அது போலீஸ்காரியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் காரணம் அவள் தானே ஐடியா கொடுக்குறான். நாங்கள் தப்பு செஞ்சுட்டோம், இவனை என்னை வாழ விடாமல் தப்பு செஞ்சுட்டேன்னு சொன்னான். அவங்க வந்து என் மேலே கேஸை போட்டு அவன் என்னென்ன தப்பு செய்யான், அவனை தப்பு செய்ய வச்சு என்னை தூக்கி உள்ளே வைக்கிறேன்னு நினைக்கிறான் பார்த்தியா. அப்போவே உனக்கு தெரியலையா, கேவலமான போலீஸுங்க இவங்களெல்லாம் இன்னமும் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கலாமா? ஏட்டு ஐயா வச்சு 7 மலையாளம் வச்சு பசங்களை கபடி விளையாடுற பசங்களை வச்சு மாதம் பார்க்குறது, பாபு பசங்களை வந்து கூட்டிகிட்டு வர்றது, சிவாவை வச்சு மாதம் பார்க்குறது. என்னடி பித்தலாட்டம்! ஏடி சிவா வந்து சொல்லித்தரான், அவன் பொண்டாட்டி வந்து எங்களை வந்து பிழைக்கிறானா? இல்லை பாபு வந்து அவன் பொண்டாட்டி வந்து எங்களை வந்து பிழைக்கிறான்? இல்லை அந்த ஏழு மலை இருக்கல, அவன் புள்ள வந்து எங்களை வந்து பிழைக்கிறான்? இல்லை இப்போது பேலூர் ஸ்டேஷனில் வந்து எஸ்ஐ உட்காந்துக்கிட்டு இல்லாத பொண்ணாத சொல்லி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவன் வந்து அவன் பொண்ணு வந்து எங்களை வந்து பிழைக்கிறானா? சொல்லு, பதில் சொல்லு. இப்போயும் நான் சொல்கிறேன், தேங்காய் கூட பணத்திமுறையில் ஆணையிட்டு இருந்தால் நான் பொறுப்பாக முடியாது. அபிராமி வந்தது யார்? தேங்காய் கூட மருமகளை வர சொல்ல வச்சு நான் பிழைக்கிறேன். இல்லை அதுக்குன்னு வந்து எனக்கு மாதமாக்கி பொண்ணு அனுப்பி உண்மை தெரிஞ்சுன்னா சிலை உடைச்சி சாதி கலவரம் பண்ணணும், மயிர் கலவரம் பண்ணணும் அப்படின்னு என்னென்ன நாய் நினைக்கிதோ எல்லாருக்கும் நாயும் வெட்டி போட்டுறேன் சொல்லு. இல்லை நான் பாட்டி சிவனேன்னு வேலை உண்டு நான் ஒன்றுன்னு இருந்தவன். என்ன கறி வளர்த்துல ஏன் பொண்டாட்டிக்காக மாரியம்மாக்காக 60 தூக்கிட்டு போனவன். இன்னமும் நான் 6 ரூபா எடுக்கக்கூடாது, தூக்கக்கூடாது, ஏன் போட்டா வச்சு மந்திரம் பண்ணி இன்னமும் உங்களுக்காக கீழேயே நான் இருக்கணும்னு நினச்சி எவ்வளோ திமிரு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. மந்திரத்தாலே தந்திரத்தாலே என்ன சூழ்ச்சி நடக்குதுங்க போலீஸ் ஸ்டேஷனில். இது என்னது? இப்போ வந்து எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, இன்னும் எவ்வளோனாலும் விட மாட்டேன், புரியுதா? என் மனைவி என் வாழ்க்கைக்கு எடுத்தது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டலாம், அதை விட கேடு கட்டத்தனமாக கஷ்டப்படணும், பட வைப்பேன். என் வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு என் பொண்டாட்டி மாரியம்மா கூடயும் வாழ விடாமல், வனிதா கூடயும் வாழ விடாமல், தீபாவளிக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி விஜயாவில் கத்தியை வச்சு உண்மை தெரிஞ்சு என் அக்காவை எல்லாம் மிரட்டி வச்சு நான் என் அக்கா வீட்டுக்கு போகக்கூடாதா? என் அக்காளுக்கு சேர்த்து நீங்கள் வந்து கஷ்டத்தை கொடுத்துருக்கீங்க. வேலூர் ஸ்டேஷன் வச்சு சென்னிமலை ஸ்டேஷன் வச்சு உங்களோட நோக்கம் இப்போ சொல்கிறேன்டா, எப்போனாலும் வெட்டுவேன்டா. என் பொண்டாட்டி வனிதாவும் தமிழ் தாலியாக இருக்குன்னு நான் கட்டணும். இல்லை உங்கள் சவரி போட்டிங்களாம் கிடையாது. நீங்கள் கேஸை போட்டிங்கன்னா அதே கேஸை நான் உங்கள் மேலே போடுவேன். எனக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் உங்களுக்கு, புரியுதா? என் பொண்டாட்டி புண்டையை மூடிட்டு வனிதாவும் தமிழ் தாலி எடுத்து கருவூர் மூலப்படுறான். எந்த போலீஸ்காரனாக இருந்தாலும் சரி, எந்த மயராண்டியாக இருந்தாலும் சரி, என்ன ஆளப்பாரு அவனப்பாரு. இல்லை உங்கள் பொண்டாட்டியை கொடுத்து வாழ்கிறாளா? சொல்லுங்கள், வாழ வைக்கிறீங்கன்னா சொல்லுங்கள். நீங்கள் தான் ஏதோ ஒரு பொண்ணை தேவையாளுக்கு செலக்ஷன் பண்ணி என்ன மாதமாக்கி எனக்கு பொண்டாட்டி இறக்குறீங்களா? போலீஸ்காரனும் சரி, கபடி பசங்களும் சரி, பாபுவும் சரி, சிவாவும் சரி, வெட்டி போட்டுருவேன். எவனாக இருந்தாலும் சரி, எவன் தப்பு செஞ்சாலும் அவன் தண்டனை அனுபவிச்சு ஆகணும். இல்லை நான் எந்த தப்பும் பண்ணல எவனுக்கு. நான் வீடு தேடி போய் பிரச்சனை பண்ணல, வீடு தேடி போய் பம்பு எடுக்கல. நீங்களாக தான் என் குடும்ப விஷயத்துக்கு கரிமலத்துலேருந்து துரத்திட்டு வந்தீங்க, சென்னிமலை வரைக்கும் துரத்திட்டு வந்திருக்கிறீங்க. என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது. ஏன்னா நான் கேஸை கொடுத்தா